ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீணாஸ் ரெசிபி. நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு டேஸ்ட்டில் பாவக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சின்ன வெங்காயத்தை ஒரு 2-3 கட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி ஒன்று, பாவக்காவை நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். தேங்காய் இந்த சைஸில் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். புளிக்குழம்பு அப்படின்னா நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க. 2 டேபிள் ஸ்பூன்லேயே நம்ம டேஸ்ட்டாக பண்ணலாம். அப்புறம் அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தாங்க போடணும். வெந்தயம் போட்டதுக்கப்புறம் அது ரொம்ப கருகி விடக்கூடாது. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா சின்ன வெங்காயம் சீக்கிரம் கருகிரும், அந்த சாரெல்லாம் இறங்காது. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம், தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை போட்டுடலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ உப்பும் மஞ்சத்தூளும் போட்டதுக்கப்புறம் ஒரு 4 தடவை நல்லா சூடாகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாங்க. காயில் உப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே இழுக்கட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க, போதும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 4 தடவை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம இப்படி கரைச்சி வச்சுருக்கோம். இதில் நம்ம குழிக்கரண்டி இருக்குது இல்லைங்களா, குழம்பெல்லாம் எடுப்போம் இல்லைங்களா, கொஞ்சம் பெருசாக, அந்த கரண்டியை நிறச்சி 2 கரண்டி புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் கழிஞ்சு நம்மளுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குங்க. இந்த அளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு பாவக்காய் கொஞ்சம் லேட்டாக தான் வேகும், அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாங்க. ஆக்சுவலாக மீன் குழம்புக்கு நம்ம வெல்லம் போட மாட்டோம், ஆனால் இந்த மாதிரி வெண்டைக்காய் புளிக்குழம்பு, பாவக்காய் புளிக்குழம்புலாம் பண்ணும்போது நம்ம 1 ஸ்பூன் வெல்லம் போட்டோன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள், மீன் குழம்பு டேஸ்ட்டில் வரும். இப்போ இந்த குழம்புக்கு தேங்காய் எல்லாமே அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு கெட்டி நம்மளுக்கு போதும். இனி ஆறுனா இனி கொஞ்சம் கெட்டியாக வரும், அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க பாவக்காய் குழம்பு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.